அடுத்தாக மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் நம்முடைய இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். பாஜக பாமக இடையான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? விடிய விடிய பேச்சுவார்த்தை, காலை 5 மணி 6 மணிக்கு கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது, இதெல்லாம் ஒரு புதிய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் தோற்றுவித்திருக்கிறது பாஜக. என்ன புரியல, எல்லா கட்சியும் ஒரு 10-11 மணிக்கு மேல வருவாங்க, 2 கட்சியும் உட்கார்ந்து பேசுவாங்க, கையெழுத்து போடலாம். இது எல்லா டிடிவியுடனும் சரி, ஓபிஎஸ் உடனும் சரி நள்ளிரவு பேச்சுவார்த்தை அழைத்து எல்லா தரப்பிலும் விடிய விடிய மக்களை காத்திருக்க செய்வது போல ஒரு புது சித்தாந்தத்தை கொண்டு வருவார்கள். சரி, அது அவர்களுடைய பாடு. இது பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது அதிமுக பக்கம் வந்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் மீண்டும் பாஜக பக்கமே போய் சேர்ந்து இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது ஒரு புரிதல்ல, எந்த பக்கம் போகிறார்கள் என்று கடைசி நிமிடம் வரை அந்த பரபரப்பை வைத்துக் கொண்டிருப்பதுதான் அந்த கட்சியுடைய வழக்கம். இந்த முறை எத்தனை சீட்டு, இன்னும் 10 சீட்டு என்று சொல்கிறார்கள். இன்னும் வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. 10 சீட்டு பெறுவது முக்கியமல்ல, இந்த 10 இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை இடங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, இதன் மூலமாக பாஜகவுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் போது இந்த கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அதிமுக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சென்றிருந்தால் சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளில் அந்த சமுதாய வாக்குகளை வைத்து அதிமுகவுக்கும் பலம் கிடைத்திருக்கும், அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பலம் கிடைத்திருக்கும். அந்த வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி இழந்திருக்கிறது என்பதுதான் முதல் கட்ட பார்வை. இந்த ஒப்பந்தம் மூலமாக தங்களுடைய வாக்கு வங்கியை எப்படியாவது உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று பாஜக முனைப்போடு செயல்பட்டிருப்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. ஏனென்றால் இரட்டை இலக்க வாக்கு வங்கி பாஜகவுக்கு வந்துவிட்டது, கிடைக்க போகிறது என்ற ஒரு வேகத்தில் வந்துவிட்டார்கள். இதெல்லாம் ஊடகங்கள் மூலமாக, கருத்து கணிப்பு மூலமாக வந்தாலும் உண்மையான வாக்கு வங்கி பாஜக என்ன என்பது தெரிய போகிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வந்திருப்பதால் அதிமுகவுக்கு இன்னொரு பெரிய ஒரு நெருக்கடி இருக்குது. தேமுதிக எந்த பக்கம் போகுது? வெளிப்படையாக தேமுதிக 2 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கும் சூழ்நிலையில் இப்ப தேமுதிக வைக்கிற நிபந்தனையை அதிமுக ஏற்குமா அல்லது புறம் தள்ளுமா? எங்களுக்கு யாரும் வேண்டாம், நாங்கள் 40 தொகுதிகளில் எங்கள் சொந்த கட்சியில் போட்டியிடுகிறோம், சொந்த சின்னத்தில் போட்டியிடுகிறோம், ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி எல்லாரையும் ஒதுக்கி வைத்து விட்டு தனியாக நிற்பாரா? இன்னும் சில மணி நேரங்களில் வெளிவந்துவிடும். தனியா நிக்கிறது அப்படின்றது ஒரு முடிவா எடுக்காரா, இல்ல வேற வழி இல்லாதனால தனியா நிக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்படுது அப்படி எடுத்துக்கலாமா? அதிமுக இப்போ தேமுதிக கண்டிப்பா இந்த டிமாண்ட் இருக்கு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக பக்கம் போய்விட்டதால் கண்டிப்பாக தேமுதிக நிறைய நெருக்கடி கொடுக்கும். அவங்க சில இன்னும் கொஞ்சம் நிபந்தனைகள் வைக்கலாம். அப்ப என்ன பண்ணுவார் எடப்பாடி, இது சரியா வராது, ஏன்னா 4 சீட்டு அதுக்கு மேல கொடுக்க முடியாது, ராஜ்யசபா சீட்டு இல்லைங்கிறாங்க. பட் அவங்க நெருக்கடி கொடுத்தால் கண்டிப்பாக இந்த சதவீத ஓட்டு கூட நமக்கு தேவையில்லை, தனியாக நின்று விடுவோம் என்று வேறு வழி இல்லாமல் தான் போவார். இப்ப பாஜக இந்த விஷயத்துல, கூட்டணி விஷயத்துல அதிமுக முந்திரிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த நேரடியான மோதல் அப்படின்றது திமுக வெற்றி எளிமையாக்கிடுச்சா? திமுகவுக்கு இந்த தேர்தல் வெற்றி எளிமையாக்கி இருக்கிறதா நான் பார்ப்பேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னதான், பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் இணைந்து போட்டியிட்டால் சில தொகுதிகளில் திமுக கடுமையாக போராட வேண்டியிருக்கும். அங்கே அதிமுகவோ இல்ல பாமகவோ போட்டியிடுகிற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் அந்த ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தொகுதியில் நம்ம தேர்தலில் பார்த்திருக்கிறோம். இந்த நான் சொன்ன ஒரு 6 மாவட்டங்களில் 2 சமுதாய வாக்குகளும் ஒரு கூட்டணிக்கு விழும்போது திமுக நெருக்கடி வரும். எனக்கு தெரிந்து திமுக இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், கடுமையாக ஒர்க் பண்ணணும். ஆனால் அவர்களுக்கு வாக்குகள் பிரிகிறது. அதிமுக கூட்டணிக்கு ஒரு வாக்கு பிரிகிறது, பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுக்கு வாக்கு பிரியும் போது ஒரு சரிசமமாக வாக்குகள் பிரியும் போது திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்ப பாமகவுடைய வாக்கு கடந்த 3 தேர்தல் 2016, 19, 21 இந்த 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.5, 5.5, 3.7 தொடர்ந்து இறங்கு முகத்துல இருக்கு. இது பாமகவுடைய பாஜக கூட்டணி அப்படின்றது, பாமகவுடைய எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கும்? பாமக எதிர்காலத்தை அவங்களால தீர்மானிக்க முடியாது. அதனால நம்ம போய் தீர்மானிக்கிறது சரியா இருக்காது. ஏனென்றால் எந்த பக்கம் போகுது, ஆஃபர் எங்க கிடைக்கும். பட் உங்களுடைய எதிர்காலத்தை கருதி நீங்க எடுக்கணும். ஆனா நேற்று என்ன பேட்டி கொடுத்தாரு இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், தேச நலன் கருதி இந்த கூட்டணி முடிவெடுத்துக்கிறோம்ன்றாங்க. தேச நலன் ஒண்ணுமே கிடையாது. இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தேச நலன் கருதி இருந்தால்
ஏன் இத்தனை நாள் இழுத்திருக்கணும், ஏன் இத்தனை பேச்சுவார்த்தை வெளிப்படையான பேச்சுவார்த்தையே இல்லையே? அப்படி இருக்கும்போது இது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு மிரட்டல், அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கிற வழக்குகள் தொடர்பான ஒரு மிரட்டல். வெளிப்படையாக வைக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக வைத்திருப்பார்கள். அந்த மிரட்டலுக்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அடிப்படைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பாஜக கூட்டணி இணைந்திருக்கிறது. இதனால் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் கண்டிப்பாக விருப்பமே தெரிவித்திருக்க மாட்டார்கள். என்னால் நேற்று நடந்த தைலாபுரம் கூட்டத்துல 30 செகண்ட் தான் ராமதாஸ் அவர்கள் பேசியிருப்பதாக தகவல், உள்ளிருந்து கிடைக்கிற தகவல். மற்ற நேரம் பேசியதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் தான். அவங்க கட்சிக்காரங்களை கன்வின்ஸ் பண்ணலாம், இவங்க 2 பேர் எடுக்கிற முடிவை அவங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தேர்தல் வரும்போது நிச்சயமாக அந்த கட்சியினுடைய சமுதாய மக்களாக இருக்கட்டும், கட்சி உறுப்பினர்கள் இருக்கட்டும், நிச்சயமாக இந்த முறை வாக்கு சதவீதம் மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு குபேந்திரன்.